Hello everyone, this is Balaji. இப்போ எப்படி எக்ஸலில் மேக்ஸிமம் வேல்யூ அப்புறம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமு அப்புறம் மார்க் இருக்குது. இப்போ இதுலேருந்து எந்த மார்க் மேக்ஸிமம் மார்க்கு, எந்த மார்க் மினிமம் மார்க்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக எக்ஸலில். அதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் மினிமம் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த செல்லில் மேக்ஸிமம் வேல்யூ வரணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணோம். ஈக்குவல் டைப் பண்ணி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இதில் நம்பர்னு கேட்கும். நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா நம்பரையும் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த செல்லிருந்து இந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். C3லேருந்து C12 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும் ப்ராக்கெட்டை. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வேல்யூஸில் பார்த்திங்கன்னா 94 தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ. அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. மேக்ஸிமம் வேல்யூ டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணணும். ஈக்குவல் டைப் பண்ணி மினி டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம சேம் செல்லையை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டோம். இப்போ C3லேருந்து C12 வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை என்டர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூலேயே மினிமம் வேல்யூ 12ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த 12 வேல்யூ இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலராக வந்திருக்கு. இந்த கலராக வந்திருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நான் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்கேன். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அப்படின்னா ஃபார்மேட் செல் பண்ணுறது மூலயமா நம்ம கலராக வேணால் வர வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அந்த லிங்க்கையும் நான் மேலே கொடுக்குறேன். அதை பார்த்து எப்படி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்க. இப்போ இந்த மெத்தடில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ நம்ம எக்ஸலில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.